வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம கொடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, மார்க்கெட் வியூ எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், கீ வேல்யூங்கிறது டச் ஆகலாம் அல்லது ஆகாமலும் போகலாம். மார்க்கெட்டு டவுன், கேப் டவுனா இன்னைக்கு ஓப்பன் ஆச்சுங்க. சப்போர்ட் 1ல இருந்து மார்க்கெட் விழுந்தது, சப்போர்ட் 2க்கு வந்துச்சுங்க. அவ்வளவுதான் மார்க்கெட். அதுக்கப்புறம் பெரிதா ஒன்றும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாது. இதை நம்ம கிட்டத்தட்ட சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் கன்வெர்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஓவரால் ட்ரேடே 11 o'clock முடிஞ்சுது. அகெயின் 3:30 வரைக்கும் மார்க்கெட்ல ஒண்ணுமே இருந்திருக்காது, வாய்ப்பு இல்லை. ப்ரீமியத்தில் பார்த்தா தான் தெரியுங்க. ஆக்சுவலாக பாருங்க, இந்த இடத்துல அந்த 300ல சப்போர்ட் உடைச்சது, அங்கிருந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்ததுல இருந்து மார்க்கெட் ஃபால். 9:45ல இருந்து மார்க்கெட் அதே 300ல இருந்து ஒரு 150 பாயிண்ட் கீழே இறங்கி இருக்குங்க. 150 பாயிண்ட் 75 பாயிண்ட் நம்ம குடிச்சிருக்கலாம். சரி, ஓகே. நான் இந்த வீக் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், 25,202 அப்படிங்கிற விலை இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டிய விலை அப்படின்னு. ஏன்னா இந்த மாதம் மந்த் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், 25,202 அப்படிங்கிறது வந்துதான் மார்க்கெட்டு அப் சைடு போலாமா அல்லது டவுன் சைடு போலாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லிட்டேங்க. ஸோ அது இன்னைக்கு வந்து ரீச் ஆயிருக்குங்க. ஓகே, அதை நான் இந்த வேல்யூஸ்ல உள்ள கொண்டு வரலைங்க. ஏன்னா இதை நம்ம டெய்லி வேல்யூஸை டெய்லி மட்டும் மீட் பண்ணுவோம். நம்ம இடையில அடிக்கடி வேல்யூஸ் உள்ள கன்வெர்ட் பண்ணோம்னா டே டு டே நம்ம இன்ட்ராடே ட்ரேடர், நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணுமோ அதை இன்னைக்கே முடிக்கக்கூடிய வியூ மட்டும் பார்த்துக்கலாங்க. ஓகே, நம்ம கொடுத்திருந்தபடி இன்னைக்கு மார்க்கெட்டு டவுன் சைடு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல இருந்து 2வது சப்போர்ட்டுக்கு வந்திருக்குங்க. அவ்வளவுதான் மார்க்கெட். அதுக்கப்புறம் அப் சைடு புல் பேக்கே சுத்தமா இல்லை, கீழே தான் இறக்கி இருக்காங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன கொடுத்துருந்தேன், அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாங்க. 25,350 138 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைடு போகணும், கால் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதே வந்து புட்டு சைடு 138 ரூபாய்க்கு மேல இருந்தா புட்டு மார்க்கெட்டை டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்க 138ங்கிற விலைய கரெக்டா 9:50க்கு ரீச் ஆகுறாங்க. டைமிங் பாருங்க, நான் இந்த விலையை நேத்து சொல்றேன், ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த விலை எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. இங்க வந்து அழகா 138ங்கிறப்போ இங்க அழகா பாருங்க 112 ரூபா அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாம் ஒரே டைம்ல நடக்குது. 9:50க்கு நான் 9:50க்கு மெயின் சார்ட்லயும் காமிச்சேன். 9:45க்கே வந்து அந்த 300ங்கிற சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருந்தாங்க. இவ்வளவுதான் ஒரு கன்ஃபர்மேஷனுங்க. இதுல இருந்து நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க 138ல இருந்து 165 எடுத்திருந்தாலே போதுமான பாயிண்ட் தாங்க. 30 பாயிண்ட் போதுங்க. ஒரு நாளைக்கு நம்ம ஆவரேஜா இதை எதிர்பார்த்தாலே பெரிய விஷயம். அவ்வளவுதாங்க. 138 டு 165 போயிருக்காங்க. 112 ரூபாய்க்கு வரல, ஏன்னா மார்க்கெட் கேப் டவுனா ஓபன் ஆனதுனால. ஸோ நான் இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் எடுத்து ட்ரேட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நான் எப்பவுமே ரூல் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், எப்பொழுதுமே மார்க்கெட்டு எங்க ஓப்பன் ஆகுதோ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலோடைய நியரிங் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா அதனுடைய மொமெண்டம் ஈக்குவலா இருக்குங்க. இப்போ நான் எடுத்துட்ட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 300 காலம் புட்டு தான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த ப்ரீமியம் ஈக்குவலுங்க. இது 350 நான் ட்ரேட் பண்ணவே எடுக்கல. பட் இது நான் வீடியோவுக்கு ட்ரெண்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கான ஒரே ஒரு விஷயத்துக்காக கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தானே தவிர நீங்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல தான் ட்ரேட் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ட்ரெண்ட் அனலைஸ் பண்றதுக்காக நான் கொடுக்கக்கூடிய விலை, அவ்வளவுதாங்க. ஏன்னா நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எதுவும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு தரவும் கூடாது. இந்த விலை வந்தால் மார்க்கெட்டு ஏறலாம், அதாவது மார்க்கெட் ஏறும். கால் சைடு 138 ரூபாய் தாண்டினா மார்க்கெட் அப் சைடு தான் போகும். நான் மார்க்கெட் ஏறுமா இறங்குமா அப்படிங்கறத இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸை வச்சு சொல்றேன், அவ்வளவுதான் விஷயங்க. இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாருங்க, புட்டு சைடு 138 தாண்டும் போது மார்க்கெட் டவுன் சைடு ஆயிருக்கும். நான் போய் ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இவ்வளவுதான் சிம்பிளா மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு உண்டான வழிகள் மட்டும்தான் நான் சொல்லி தரேங்க, அவ்வளவுதான். சரிங்க, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம், மண்டே மார்க்கெட் அப்படிங்கறத பார்த்துடலாங்க.
மண்டே மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலா வந்து டிசைடிங் கீ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 25,225.70ங்க. நான் இதுவும் சொல்றேன், மார்க்கெட்டு தன்னுடைய லோ கட் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா நீங்க இந்த விலையில எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வரலாம், இந்த இடத்துல வரலாம். நான் இங்க யாராவது போய் பிளைண்டா போய் இந்த விலை வந்த முடிவெடுக்குன்னு சொல்றேங்கிறதுக்காக வாங்கி வைக்காதீங்க. இந்த இடம் வந்தா நீங்க வந்து அப் சைடோ அல்லது டவுன் சைடோ முடிவெடுக்கக்கூடிய கீ வேல்யூன்னு மட்டும்தான் நான் இங்க கொடுக்குறேங்க. ஸோ அந்த இடம் வந்தா நீங்க முடிவு பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அதுல நீங்க பிரீமியம் பார்த்து நீங்க அதெல்லாம் டிசைட் பண்ணிடலாங்க. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. மார்க்கெட் இந்த சைடு போகுமா அந்த சைடுமா போகுமான்னுலாம் சொல்ல வேண்டியது இல்லை. நான் பிரீமியத்துல ஒரு கால்குலேஷன் தரேன், அதை வச்சு நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் மார்க்கெட்டு. சரிங்க. மிட் பாயிண்ட் 25,200ல 200லையும் கூட திரும்பலாம். ஆனா 225 மண்டேவுடைய டிசைடிங் ஃபேக்டரா இருக்குங்க. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,087ங்க. இதை நான் மந்த்லியில் ஒரு சப்போர்ட் நான் லாஸ்ட் மந்த்லி சொல்லியிருப்பேன். 25,042ங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். இங்க இடையில நான் அந்த வேல்யூ கொண்டு வரல, நீங்க நோட் பண்றேன்னா பண்ணிக்கோங்க. 25,042 ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதே போல இப்ப நம்ம 25,202 நம்ம இன்னைக்கு மீட் பண்ணிட்டோம். ஸோ 202 விட்டு கொடுத்தா அங்க கீழே தான் இருக்கிறோம், 202 கீழே. ஸோ அதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். டவுன் சைடு இங்க இருந்தே முடியல அப்படின்னா கண்டிப்பா டவுன் சைடு கொண்டு போய் தான் மேலே ஏற்ற வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி ரெண்டாவது சப்போர்ட் 24,935ங்க. அது போல வந்து ரெசிஸ்டன்ட் வந்து 25,364 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்டா இது செயல்படுங்க. அதே மாதிரி 25,515ங்கிறது ரெண்டாவது ரெசிஸ்டன்டா செயல்படுங்க. இதுல என்ன விஷயம்னா, எப்பவுமே மார்க்கெட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து செகண்ட் இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ளதான் மார்க்கெட் கொஞ்ச நாளா இந்த ரேஞ்சுக்குள்ளதான் சுத்துதுங்க. ஸோ பெருசா மொமெண்டம்லாம் தர்றதில்லை. ஸோ நமக்கு தேவையானது என்ன வந்ததோ அதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணி போயிடும். ஏன்னா நம்ம இன்ட்ராடே ட்ரேடர். ஸோ அதனால என்ன வருதோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாங்க. அதே போல நெக்ஸ்ட் வீக் வந்து நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன், கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனா வந்து மேலே போய் தான் கீழே இறக்குவாங்கன்னு சொன்னேன். அதுபடியே தான் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு வியூ தாங்க, அசம்ஷன் தான். நம்ம ஒன்றும் மார்க்கெட்டை டிசைட் பண்ண முடியவே முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்றேன், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த வீக்கோடைய கீ வேல்யூ 25,283ங்க. இந்த இடம் வந்து தான் மார்க்கெட் வந்து அப் சைடா டவுன் சைடான்னு டிசைட் பண்ணும். அதே போல இந்த வீக் வந்து சப்போர்ட் வந்து 24,910 வரைக்கும் போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நான் லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு இப்போ டவுன் சைடில் இருக்கு. நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் போய் தான் கீழே இறங்கும்னு சொல்லிட்டேன். அந்த விலையை நான் கொடுக்கல. ஆனால் இந்த வீக் நான் அந்த விலையை நான் கொடுத்துருக்குறேன். இந்த டைம் மட்டும் இதை நோட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம டெய்லி இதில் வந்து வீக்லி சப்போர்ட்லாம் சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுங்க. நான் சப்போர்ட் 2 சப்போர்ட் போதும், 2 ரெசிஸ்டன்ஸ் போதும். மிட் பாயிண்ட் நீங்க பாத்துக்கங்க. அந்த டிசைடிங் ஃபேக்டர் கீ வேல்யூ அந்த இடம் வந்தா மார்க்கெட்டை நீங்க முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா எல்லா வேல்யூஸ் உள்ள கொண்டு வந்தோம்னா இருக்காது. இந்த வீக்குக்கு உண்டான லெவலை நீங்க இந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24,910 வரைக்கும் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சப்போர்ட்டை உடைச்சாலே மார்க்கெட்டு இந்த சைடு தான் வருங்க மேக்சிமம். இங்க வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது வியாழன் வெள்ளிக்குள்ள இந்த இடத்த ரீச் ஆகலாம். இது என்னுடைய வியூ தான். அல்லது இந்த இடம் போயிட்டு வராங்க அப்படின்னா இன்னும் கீழே போக போறாங்கன்னு அர்த்தங்க. இந்த இடம் போய் கீழே இறங்குறாங்க அப்படின்னா இன்னும் கீழே போக போறாங்கன்னு அர்த்தம். இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்னும் டவுன் சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் அடிச்சு கூட திரும்பலாம். இது வந்து இந்த இடம் வரும்போது தான் அதை முடிவு பண்ணும். இந்த இடம் வந்தா இது வரைக்கும் போய் திரும்பலாம், அல்லது இங்கிருந்து இந்த மார்க்கெட்டு இந்த இடம் இங்கேயே டிசைட் ஆயிரும். வந்தது அப்படின்னா இங்க டவுன் ஆகுது அப்படின்னா இந்த சப்போர்ட் உடைச்சா நேரம் இங்கதான் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட் தான். இங்கிருந்து திரும்பினா கண்டிப்பா அப்சைட் எதிர்பார்க்கலாம். அது நியூஸா எதுவோ வேணாலும் இருக்கலாங்க. மார்க்கெட் எப்பவுமே அதனுடைய வேல்யூஸ்ல மட்டும் மூவ் பண்ணுங்க, அதுவே போதுமானது.
மண்டே மார்க்கெட்டோடைய இண்டிவிஜுவல் ஆவரேஜ் வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாங்க. 25,150 காலு புட்டுங்க. 25,150 கால் 122 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைடு போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி புட்டு 122 ரூபாய்க்கு மேல இருந்து மார்க்கெட் ஃபர்தரா டவுன் சைடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. அவ்வளவுதான். ஏன்னா நான் மார்க்கெட்டோடைய டைரக்ஷனை இந்த பிரைஸ் மூலமாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு மட்டும்தான் நான் சொல்ல வரேன். நீங்க இந்த இந்த 122 ரூபா வாங்குங்க, இந்த 122 ரூபா இந்த பக்கம் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. இது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர், அவ்வளவுதான். ட்ரெண்டை டிசைட் பண்ணக்கூடிய விலை. இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 102ல இருந்து 142 வரைக்கும் போகுங்க. இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 102 டு 142 வரைக்கும் போகுங்க இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ். இதனுடைய தொலைவு வந்து இதுக்குள்ள இருக்குங்க. இதுக்கு மேலேயும் போகலாம். பட் இந்த இடம் வந்தா நீங்க பார்த்து முடிவெடுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், மார்க்கெட்டு மண்டே ஓப்பன் ஆகுது, அந்த விலையை நம்ம இப்பவே கணிச்சு நம்ம எப்படி வந்து சொல்றோம் அப்படின்னு எல்லாமே மேக்ஸ் மூலமா நம்ம அழுகுறோம். நம்ம யாருக்கும் கால்ஸ் கொடுக்கறது இல்ல, மார்க்கெட்டை சிம்பிளா பாருங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்றேன். ஆக்சுவலா நான் நாளையில இருந்து ஒரு சின்ன சின்ன வீடியோ பதிவுகளை நான் உங்களுக்கு கொண்டு வரலான் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறேங்க. அதாவது உங்களுக்கும் பகிர விரும்புறேன். அதை வந்து நீங்களும் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணி என்ன நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை, என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணணும் இல்லை, இதெல்லாம் சரியாதான் இருக்குதா அப்படிங்கிறத நீங்களே பார்க்கறதுக்கு உண்டான சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். என்னென்ன மெத்தட்ல வந்து மார்க்கெட் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம், நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. இப்போ நான் சொல்லிக்கலாம், நான் கொடுத்த வேல்யூ வந்து கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கும், நாளைக்கு இன்னொருத்தருடைய ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் கரெக்டா அதுல ஒரு பாயிண்ட் கூட மீடி வச்சிருக்காது. அப்ப நம்ம சப்போர்ட்ல ரெசிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் மேல போயிருக்கும் அல்லது கீழே வந்திருக்கும். ஸோ எக்ஸாக்டா நம்மளால எதையுமே சொல்ல முடியாது. ஆனா மார்க்கெட்டை சிம்பிளா எவ்வளவு அழகா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத மட்டும் நான் டிஃபைன் பண்ணி ஒரு வீடியோ பதிவு போடுறேன். மெத்தட்ஸ் ஆஃப், அதாவது என்னென்ன மெத்தட்ல மார்க்கெட் செயல்படுது அப்படிங்கிறத மட்டும். எல்லாமே மேக்ஸ் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மார்க்கெட்டே மேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து எந்தெந்த விதத்துல அது செயல்படுது, ஆப்ஷன் ட்ரேடிங்கை எவ்வளவு சிம்பிளா கொண்டு வரலாம், எப்படி வந்து நம்ம கணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நான் வரும் நாட்கள்ல நான் உங்களுக்கு நான் பகிர்றேங்க. என்கிட்ட இருக்கு, நாம வந்து நேற்று டேட்டாவையோ இவ்வளவு கரெக்டா தரோம் அப்படின்னா நாளைக்கு ப்ரெசன்ட் டேட்டா நம்ம எவ்வளவு பர்ஃபெக்டா கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஏன்னா இது எல்லாமே மேக்ஸ்னால மட்டும்தான் முடியுது. இது நான் மட்டும் கொண்டு வர முடியாதுங்க, உங்களாலையும் கொண்டு வர முடியும். சிம்பிளா பாத்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட் ரொம்ப சிம்பிளா இருக்குங்க, நம்ம கிட்ட சொல்லிட்டு போற மாதிரியே இருக்கும். ஸோ இன்னைக்கு புட்டு போகுதுன்னா நான் வந்து முன்னாடி இந்த வீக்கே சொல்லிட்டேன். ஆனா நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன், அந்த விலையை பார்த்தேன். பட் நான் இண்டெக்ஸ்ல விலை கொடுக்கல. பட் இண்டெக்ஸ்ல நான் எடுத்திருக்கிற வேல்யூஸ் படி 910 வந்தால் அப்சைடு போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னோட வியூ மட்டும் தான் நான் சொல்றேன். நீங்க வந்து மார்க்கெட் வந்து எனக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து 910 வந்து திரும்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. அதனால நீங்களும் இதை ஓனா அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கோங்க. நிறைய சார்ட் பாருங்க. சார்ட் பாக்குறத விட அது என்ன சொல்லுது, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது மார்க்கெட் எந்த மாதிரி அப் ட்ரெண்ட் போயிருக்கு. இப்ப நீங்க நம்மளால சொல்ல முடியாது நாளைக்கே மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்பா கொண்டு போகலாம். ஸோ கணிக்க முடியாதுங்க, மார்க்கெட்டை யாராலையும் கணிக்க முடியாது. நம்ம ஆப்ஷன் ட்ரேடர் இன்னைக்கு நாளைக்கு காலையில மார்க்கெட் ஓபன் ஆச்சுன்னா சிம்பிளா பாருங்க. அதுக்கு நான் நாளை ஒரு நல்ல பதிவு கொடுக்குறேன். மெத்தட்ஸ் ஆஃப் நிறைய மெத்தட்ல இருக்குங்க. நான் பார்த்த வகையில் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை தாண்டி இருக்குங்க. நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, நான் எல்லாமே எங்கிட்ட இருக்கு. பட் ஆனா
ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எனக்குன்னு சில விஷயங்களை நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள்ல நம்ம இப்ப ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. பட் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு என்ன, நீங்க வந்து மார்க்கெட்டை எப்படி அணுகணும்னு மட்டும்தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம என்ன சொல்றது, தெரியாம ட்ரேட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். யாரோ கொடுக்குறாங்க அப்படின்னு தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு இத வந்து சிம்பிளா எப்படி அணுகணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். கண்டிப்பா சொல்லித்தரேன். நான் அது கிளாஸஸாவும் கொடுத்துட்டு இருக்கேங்க. பட் நீங்க என் கிளாஸுக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்களே ஓனா அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களாலையும் இந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வர கண்டிப்பா முடியும் அப்படிங்கறது மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேங்க. ஓகே, நல்லதுங்க. நான் நாளைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பதிவோட பார்க்கலாங்க. நன்றி, வணக்கங்க. ஆஹ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூங்க.